சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ மனிதர்கள் மதிக்காமல் இருந்திருப்பாங்க. அவர்கள்லாம் யார் யார் என்று தெரியுமா? சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த ஒரு இடத்தில் தலைவனாக இருக்க வேண்டும், முதல் ஆளாக நம்ம மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இது உங்களுடைய குணம் மட்டும் கிடையாது. சிம்மம் ராசி என்றாலே இந்த ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு பிறவியிலிருந்து வந்த ஒரு குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களை மிக கேவலமாக நடத்தியவர்களும் உங்களை மதிக்காமல் அசிங்கப்படுத்தியவர்களும் யார் என்று தெரியுமா? நீங்கள் உங்களை விட தகுதி குறைவானவர்கள் என்று நினைத்து யாருக்கு இறங்கி போய் உதவி செய்தீர்களோ, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வம்பா போய்விடும் என்று நீங்கள் உணர்ந்து அவர்களுக்கு போய் நீங்கள் உதவியையும் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள்தான் உங்களை முதல் ஆளாக மதிக்காமல் ஒதுங்கி இருப்பாங்க. நீங்கள் செய்த உதவி அவர்களுக்கு கஷ்டம் என்று வந்தபோது நீங்கள் செய்து கொடுத்த உதவி அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து பிறக்கும். ஆனால் அந்த உதவியை நீங்கள் எதற்காக செய்தீங்க என்றெல்லாம் அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களை யாராவது பழி வாங்கி விட்டார்கள் என்றால் அவர்களிடம் எப்பொழுதும் நீங்கள் போய் உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய ஈகோவையும் உங்களுடைய மதிப்பையும் நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதானது கேட்காமல் அவர்களுக்கு போய் நீங்கள் உதவியதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நாட்கள் போக போக நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக நடத்த இந்த ஒரு உலகம் முயன்ற போது உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடிந்திருக்காது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் கவலைக்கு மேல கவலைகளும் கஷ்டங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களின் நேர்மையையும் கம்பீரத்தையும் புரிந்து கொள்ளாத சுயநலவாதிகளும் உங்களிடம் உதவி பெற்றுக்கொண்ட உங்களை விட உயர பறக்க நினைத்த நன்றி கெட்ட மனிதர்களும் தான் உங்களுடைய மரியாதையை சிதைத்தவர்கள் என்பதை நீங்கள் காலம் போக போகத்தான் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிக்காத நபர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களை ஒரு நபராக கூட மதிக்காமல் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டத்தையும் தேடி கொடுத்த சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா சந்தித்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. நீங்க செய்ததை ஏன் தெரியுமா யாருமே இதுவரைக்கும் கவனிக்கவே இல்லை. குடும்பத்திற்காகவோ நண்பர்களுக்காகவோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ நீங்கள் செய்யும் தியாகங்களுக்கும் உழைப்புக்கும் எப்போதுமே பிரம்மாண்டமானவையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. செய்வதை ராஜாவாக செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அத்தனை உழைப்பையும் கொட்டி எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்திருப்பீங்க. எது செய்தாலும் அது என்னுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றார் வகையில் தான் நான் செய்வேன். எந்த விதமான காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிடிக்கி இது சரியில்லை என்று கூறினார்கள் என்றால் அந்த ஒரு வேலையை வேண்டாம் என்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதிற்குள் அப்பைக்கப்ப எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் விசித்திரமான நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளையும் இந்த ஒரு உலகம் மிக சாதாரணமாக கடந்து போயிருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்த சில விஷயங்கள் யாருமே அதை கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதை வேறு ஒரு நபரின் மூலம் செய்ய சொன்னார்கள் என்றால் அதற்கு செலவு அதிகமாக ஆகிவிடும். ஆனால் நீங்கள் அதனை கம்மியான ஒரு செலவிலை செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அதை யாருமே இதுவரைக்கும் உற்று நோக்கி உங்களை ஒரு மனிதனாக கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் அதை உற்று நோக்கி இருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். இதற்கு காரணம் சூரியன் தினமும் காலையில் எழுந்து உலகிற்கு ஒளியூட்டுவதை உலகம் தன்னுடைய கடமையாக நினைப்பது போல இந்த சிம்மம் ராசி அன்பர்களும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அசாத்திய உதவிகளையும் மற்றவர்கள் உங்களின் கடமை என்று நினைத்து அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சூரியன் போல காலையிலும் வருவீங்க, மாலையிலும் மறைந்து விடுவீங்க. அதுபோலத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதை உங்களுடைய கடமை, அது உன்னுடைய வேலை என்று அனைவருமே எடுத்து எறிந்துவிட்டு நீங்கள் செய்ததை அலட்சியப்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் விளம்பர பிரியர் கிடையாது என்பதால் உங்களுடைய உழைப்பை வெளியில் நீங்கள் காட்டி பேசாததும் மற்றவர்கள் அதை தங்களுக்குள்ள சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவோ ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் யாரிடமும் எதையும் கூறாமல் இருப்பீங்க, செய்த உதவிகளை கொடுத்த பணத்தை. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மனிதர்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த உயர்வுக்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனை கூட வெளியில் கூறாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்கிறாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்திருக்கா இல்லையா? நான் ஏதாவது பொய் கூறியதால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையாக இருந்தால் அதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறது என்று தான் கூற வேண்டும்.
சிம்மம் ராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. காலம் சந்தித்த புறக்கணிப்புகளுக்கும் உங்களுடைய சுயமரியாதைக்கும் ஏற்பட்ட சவால்களுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய மாபெரும் ராஜயோகமானது இந்த ஒரு நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய நேரமானது உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைத்துவிடும். சிங்கம் சுருண்டு படுத்திருந்ததால் அது தோற்றுவிட்டது என்று அர்த்தங்கள் கிடையாது. அது பாய்வதற்கு அதற்கான நேரம் சரியான ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டு இருப்பது என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய பொற்காலமும் இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ மனிதர்கள், ஏன் சின்ன சின்ன விலங்கு கூட உங்களிடம் வந்து சண்டை இழுத்திருப்பாங்க. அது போலத்தான் சின்ன சின்ன மனிதர்களும் எதுவுமே இல்லாதவர்கள் கூட உங்களை வம்பு சண்டைக்கு இழுத்த போதும் நீங்கள் அமைதியாக எல்லா அவமானங்களையும் தாங்கிக் கொண்ட வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு பொற்காலமான ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு நேரமும் இந்த ஒரு நாளில் பிறக்கப் போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு, அதாவது நாளை முதல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் எதிர்மறை சுழற்சிகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் மட்டுமே முடிந்திருக்கலாம். நீங்க தொட்டது எல்லாமே. ஆனால் இனிமே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அசாத்தியமான வெற்றியை நோக்கி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையானது பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த முட்டுக்கட்டைகள், எதிரிகளின் சதி திட்டங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சிதற ஆரம்பிக்கும். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்களின் கண்கள் முன்னாலேயே நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விஸ்வரூபம் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. காலம் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. உங்களுடைய வெற்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் 100% உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சக்தியை கொடுக்க போகிறார். சிம்மம் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் 9 கோள்களின் அரசனாக எப்போதுமே இருப்பார். அவர் இவ்வளவு காலம் ராகு கேதுவின் பிடியிலும் சாதகமற்ற வீடுகளின் சஞ்சாரத்தாலும் இதுவரைக்கும் பலம் இழந்து கொண்டுதாங்க இருந்தார். உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலும் கம்பீரமும் மங்கி போயிருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனது முழுமையான பிரகாசத்துடன் உங்களுக்கு அசாத்தியமான அதிகாரத்தையும் சக்தியையும் வாரி வழங்கப் போகிறார். உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அரசு வழி காரியங்கள், அரசியலின் லாபங்கள், உயர் பதவிகள் என அனைத்துமே உங்களை தேடி நேரடியாகவே வந்துவிடும். உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் அனைவரும் இனி உங்களுடைய அதிகாரத்தை கண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை எப்பொழுதுமே நமக்கு கீழே தான் வைத்திருக்க வேண்டும், இவனை முன்னேற விடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த சில நபர்களும், ஏன் உங்களுடைய ஓனர்களும் உரிமையாளர்களும் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில அதிகாரங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் அதிபதி இந்த பேராற்றல் உங்களை எதற்கும் அஞ்சாத ஒரு மகா சக்தி வாய்ந்த மனிதராகவே மாற்றப் போகிறார். எல்லாத்திற்கும் காரணம் உங்களுடைய அதிபதியை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை என்றால் தினசரி காலை அதிபதியை மட்டும் பார்த்து வணங்குங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளையும் இந்த ஒரு உலகம் மிக சாதாரணமாக கடந்து போயிருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்த சில விஷயங்கள் யாருமே அதை கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதை வேறு ஒரு நபரின் மூலம் செய்ய சொன்னார்கள் என்றால் அதற்கு செலவு அதிகமாக ஆகிவிடும். ஆனால் நீங்கள் அதனை கம்மியான ஒரு செலவிலை செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் அதை யாருமே இதுவரைக்கும் உற்று நோக்கி உங்களை ஒரு மனிதனாக கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் அதை உற்று நோக்கி இருக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். இதற்கு காரணம் சூரியன் தினமும் காலையில் எழுந்து உலகிற்கு ஒளியூட்டுவதை உலகம் தன்னுடைய கடமையாக நினைப்பது போல இந்த சிம்மம் ராசி அன்பர்களும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அசாத்திய உதவிகளையும் மற்றவர்கள் உங்களின் கடமை என்று நினைத்து அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சூரியன் போல காலையிலும் வருவீங்க, மாலையிலும் மறைந்து விடுவீங்க. அதுபோலத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதை உங்களுடைய கடமை, அது உன்னுடைய வேலை என்று அனைவருமே எடுத்து எறிந்துவிட்டு நீங்கள் செய்ததை அலட்சியப்படுத்தி விட்டு போயிருப்பாங்க.
நீங்கள் விளம்பர பிரியர் கிடையாது என்பதால் உங்களுடைய உழைப்பை வெளியில் நீங்கள் காட்டி பேசாததும் மற்றவர்கள் அதை தங்களுக்குள்ள சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவோ ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் யாரிடமும் எதையும் கூறாமல் இருப்பீங்க, செய்த உதவிகளை, கொடுத்த பணத்தை. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மனிதர்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த உயர்வுக்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனை கூட வெளியில் கூறாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யறாங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்திருக்கா இல்லையா? நான் ஏதாவது பொய் கூறியதால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையாக இருந்தால் அதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறது என்று தான் கூற வேண்டும். சிம்மம் ராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது. காலம் சந்தித்த புறக்கணிப்புகளுக்கும் உங்களுடைய சுயமரியாதைக்கும் ஏற்பட்ட சவால்களுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய மாபெரும் ராஜயோகமானது இந்த ஒரு நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய நேரமானது உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைத்துவிடும். சிங்கம் சுருண்டு படுத்திருந்ததால் அது தோற்றுவிட்டது என்று அர்த்தங்கள் கிடையாது. அது பாய்வதற்கு அதற்கான நேரம் சரியான ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டு இருப்பது என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய பொற்காலமும் இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ மனிதர்கள், ஏன் சின்ன சின்ன விலங்கு கூட உங்களிடம் வந்து சண்டை இழுத்திருப்பாங்க. அது போலத்தான் சின்ன சின்ன மனிதர்களும் எதுவுமே இல்லாதவர்கள் கூட உங்களை வம்பு சண்டைக்கு இழுத்த போதும் நீங்கள் அமைதியாக எல்லா அவமானங்களையும் தாங்கிக் கொண்ட வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு பொற்காலமான ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு நேரமும் இந்த ஒரு நாளில் பிறக்கப் போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு, அதாவது நாளை முதல் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் எதிர்மறை சுழற்சிகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் மட்டுமே முடிந்திருக்கலாம். நீங்க தொட்டது எல்லாமே. ஆனால் இனிமே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அசாத்தியமான வெற்றியை நோக்கி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையானது பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த முட்டுக்கட்டைகள், எதிரிகளின் சதி திட்டங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சிதற ஆரம்பிக்கும். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்களின் கண்கள் முன்னாலேயே நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விஸ்வரூபம் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. காலம் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. உங்களுடைய வெற்றி இனிமே வரக்கூடிய நாட்களில் 100% உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சக்தியை கொடுக்க போகிறார். சிம்மம் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் 9 கோள்களின் அரசனாக எப்போதுமே இருப்பார். அவர் இவ்வளவு காலம் ராகு கேதுவின் பிடியிலும் சாதகமற்ற வீடுகளின் சஞ்சாரத்தாலும் இதுவரைக்கும் பலம் இழந்து கொண்டுதாங்க இருந்தார். உங்களின் உள்ளார்ந்த ஆற்றலும் கம்பீரமும் மங்கி போயிருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் தனது முழுமையான பிரகாசத்துடன் உங்களுக்கு அசாத்தியமான அதிகாரத்தையும் சக்தியையும் வாரி வழங்கப் போகிறார். உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அரசு வழி காரியங்கள், அரசியலின் லாபங்கள், உயர் பதவிகள் என அனைத்துமே உங்களை தேடி நேரடியாகவே வந்துவிடும். உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் அனைவரும் இனி உங்களுடைய அதிகாரத்தை கண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை எப்பொழுதுமே நமக்கு கீழே தான் வைத்திருக்க வேண்டும், இவனை முன்னேற விடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த சில நபர்களும், ஏன் உங்களுடைய ஓனர்களும் உரிமையாளர்களும் இப்பொழுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில அதிகாரங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் அதிபதி இந்த பேராற்றல் உங்களை எதற்கும் அஞ்சாத ஒரு மகா சக்தி வாய்ந்த மனிதராகவே மாற்றப் போகிறார். எல்லாத்திற்கும் காரணம் உங்களுடைய அதிபதியை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை என்றால்